ஹாய் கைஸ், திஸ் இஸ் டீவ் டைரிஸ். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட டீவ்ஸ் டைரிஸில் லாங் வீடியோ போட போகிறேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது இந்த கோவிலில் தான். அந்த கோவில் பற்றி உங்களுக்கு நான் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த கோவிலில் நாங்கள் 2 பேரும், அது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் யார் ஃபஸ்ட்டு வந்து இவங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு அப்புறம் நானும் அதே கல்லில் நின்று எனக்கு நல்லா வரணுமேன்னு வேண்டிக்கிட்டேன். இவங்களும் வேண்டிக்கிட்டாங்க. அடுத்தடுத்து வேண்டிக்கிட்டோம். 2 பேருமே வந்து இப்போ பேராக இருக்கோம். ஸோ எனக்கு இந்த காட் பற்றி இந்த ஈடுபாடு அப்படிலாம் ரொம்பவே கிடையாது. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கே ஈடுபாடு ரொம்பவே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வேண்டிக்கிட்டு வச்ச ஸ்டாச்சூஸ் தான். இங்கே வேண்டி அது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப் புக் பண்ணி போயிட்டோம். ஸோ ஃபேமிலியோடு நாங்கள் போனோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஊரோட நேம் எடுக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு. வீர பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊரோட பேர். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாரி, பெரிய பெரிய பஸ்லேருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இந்த கோவிலுக்கு. நீங்களே பாருங்கள், நாங்கள் அரௌண்ட் ஒரு 9:30 ஆர் 10க்கு வந்து அங்கே போயிட்டோம். ஸோ அப்போவே அவ்வளோ க்ரௌட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் வந்தது. ஸோ குட்டீஸ் நிறையா இருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி ஐஸ் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அன்றைக்கி ரொம்ப வெயிலுங்க. அந்த வெயிலில் வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த கோவில் பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதாவது கம்பம்லாம் நட்டிருக்காங்க. ஆனால் அடுத்த நாளே கம்பத்தை தூக்கி எறிஞ்சிருச்சு சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இங்கே கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே 2 வகையான சாமி இருக்கா. ஒன்று அசைவமாகவும், ஒன்று வந்து லைக் சைவமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் இங்கே வருது. நானே அது கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்குமே இது புதுசு தானே. ஸோ அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சாமியோட பவர்ஃபுல்லான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னுமே எலாபரேட்டாக பார்ட்டாக எல்லாமே தெளிவாக எடுத்து போடுறேன். அன்றைக்கி எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதனால் என்னால் ஜஸ்ட்டு இது மட்டும்தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதை மட்டும் கேப்சர் பண்ணி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது பதிவு பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். இதுக்கு முன்னாடி வரும்போது எனக்கு மேரேஜ் ஆகலை. இங்கே வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் எனக்கு அடுத்த டைம் வீட்டுக்கு போனோன்னே இதை பற்றி பேசி வார்த்தை நடத்தி எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதனாலவே எனக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். நான் வேணுன மாதிரியே எனக்கு அவ்வளோ அழகான ஒரு பர்சனாலிட்டி தான் கிடச்சிருக்காங்க. ஸோ இவரை விட்டால் எனக்கு யாரும் கரெக்டான சாய்ஸ் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இவருக்கு வந்து நான் ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த விளாக் மூலியமாக நான் வந்து கேட்க போகிறேன் இவர்கிட்ட. என்ன கொஷின் அப்படின்னா, நாங்கள் இங்கே வரப்போ 2 பேர் தான் பேர் ஆக போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவர் என்னை பார்த்துருக்காரு. நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி அலைன்ஸ் இவங்க ஃபோட்டோ வந்திருக்கானா, நான் எந்த ஆன்சருமே பண்ணாமல் இருந்தேன். இங்கே பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, இவரை பார்த்தா என்ன தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் இவர் இப்படியே குமிஞ்சு தலை நிமிராமல் தான் இருந்தேன். இவரை நான் பார்க்கவே இல்லை. பட் இவர் என்னை பார்த்துருக்கேன்னு மாதிரி சொன்னார். ஸோ என்ன பார்க்கும்போது என்ன நினச்சாரு, ஸோ நான் பேராக வருவேனா அப்படின்றது நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ சார் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீ சொல்லு, நான் வந்து பேராக வருவேன் அப்படின்னு நீ நினச்சியா, இல்லை வரணும்னு எதிர்பார்த்தியா? ஏதாவது ஃபஸ்ட்டு மீட், ஏன்னா உனக்கு தெரியும்ல நான் அலைன்ஸ் வந்திருக்கேன், என் ஃபோட்டோ உங்கள் வீட்டுக்கு ஷேர் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன நினச்சேன்? அலைன்ஸ் வருவியா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது அந்த டைமில். ஆனால் அமைஞ்சிருச்சு. அது அமைஞ்சிருச்சுன்னா ஐயோ அமைஞ்சிருச்சுன்ற மாதிரி அப்படி கிடையாது. அது அப்படி கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு மீட் வீட்டில் எல்லாருமே உனக்கு பிடிச்சிருச்சு ஒன்று பார்த்தீங்களா? அதேமாரி ஃபஸ்ட்டு இங்கே மீட் பண்ணும்போது குழந்தையோட நீ நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. அந்த டைமில் எனக்குமே பிடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மீட் ஓகே பிடிச்சிருச்சு. ஓகே ஃபஸ்ட்டு மீட் எடுத்தோடனே வந்துட்டு நான் தான் அலைன்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போது என்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சியா, இல்லை அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் காமன் தாட்டில் தான் இருந்தியா அப்படி கேட்குறேன். அந்த தாட்னா வந்தால் நல்லா இருக்கும்னு தான் யோசிச்சேன் நான். நிஜமா இது வீடுக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் இந்த கோயிலுக்கு வரப்போகிறேன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வந்தோம். அதே மாதிரி இப்போது நாங்கள் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வேண்டுதலும் நான் இங்கே வச்சுருக்கேன். அது நிறைவேறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் வந்து கெடா வெட்டுறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வேண்டியிருக்கேன். அது நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த விளாகும் நான் கண்டிப்பாக போடுறேன், பார்க்கலாம். ஸோ இன்னும் இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள்.
ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, தான் இப்போ ஒருத்தர் கூட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்ட இடம் எக்ஸாக்டாக. ஏன்னா நாங்கள் அந்த மண்டபம் தான் கிடச்சிருந்தது. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் அப்போது, காது குத்துக்காக. அப்போது அங்கே மீட் பண்ணது. இவர் இங்கே நிற்கிறாரு இல்லையா, இந்த இடத்துல தான் அவங்க எங்கள் மாமியார் கூட இவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க எங்கள் அத்தை. ஸோ அதுதான் இது. பொங்கல் சோறுக்கும் அதுக்கும் செம்ம காம்பினேஷன் இருந்தது. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கே நாங்கள் இவ்வளோ வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ பசி ஆகிடுச்சு எங்களுக்கு மதியம் டைம் ஆக. அப்புறமேட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் பொங்கல் சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நைட்டும் போய் இதே தான் சாப்பிட்டோம். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நேரம் வந்ததுனால என்னமோ தெரியல, ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வேண்டுதல் வச்சுட்டு நிறைய ஸ்டாச்சு வச்சாங்கன்னு பாருங்கள். அதுதான் இது. எவ்வளோ ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க என்ன வேண்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இது. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நான் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயில் என்னால் நிற்க முடியல. ஏன்னா செருப்பெல்லாம் போடாதனால கால் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு, அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சீக்கிரம் போயிட்டேன். அங்கேயே டேப் இருந்ததுனால உடனே போய் ஃபேஸ் வாஷ் அப்பப்போ பண்ணிவிட்டு தான் அன்றைக்கி என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதோ இதுக்கு பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டோம். அதாவது அந்த கல் மேலே நின்று நான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னேன். அந்த கல்லுமே நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த ஒரு சீனை மட்டும் நான் கீழே வச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பாப்பா வந்து தொட்டு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணால். ஸோ அவளுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே இந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே. ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தான் இங்கே பாப்பாங்க நிற்கிறாங்கல்ல, அந்த கல்லில் இருந்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுதான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அந்த கல்லில் நின்று நான் ஃபஸ்ட்டு அவர் வேண்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஜாதகம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதே கல்லில் நின்று நாங்கள் வேண்டிக்கிட்டோம். கடைசியில் பார்த்தா நாங்கள் 2 பேரும் இப்போ பேராக இருக்கோம். ஸோ இது பாப்பாவை வந்து சாமி பக்கத்தில் வச்சு கொடுக்க சொல்கிறோம். அதுக்காக பாப்பா உள்ளே போய் சாமி பக்கத்தில் இருந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். 11 and 12 o'clock நியர் ஆனதுனால அங்கே ரொம்பவே வெயிலாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அங்கே கரண்ட் இல்லைன்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால உள்ளே நாங்கள் போனால் அங்கே க்ரௌட்னால நம்மளால் நார்மலாக ப்ரீத் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாப்பா அழுதுனால நான்லாம் பாப்பா கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டே வெளியே வந்துட்டேன். மக்களே நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஊர் பேர் வந்து வீர பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரங்கி ஐயனார் கோயில். நான் சிங்கிளாக வந்தேன், இப்போது மிங்கிள் ஆகிருக்கேன். எனக்கு ஒரு பேபி இருக்குது. ஸோ செகண்ட் டைம் வந்து இப்போ நான் பேபியோட வந்திருக்கேன். இந்த கோவிலில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வேண்டுதல் வச்சு நிறைவேறுனா இந்த மாதிரி சிலை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சிலை வச்சுருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு கடவுள் ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததா என்னன்னே தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட செகண்ட் டைம் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனது இந்த கோவில் தான். ஸோ இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக ஆச்சு. சிக்கன் நான் சாப்பிட்றதெல்லாம் காட்டுறப்போ செம்ம டேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாமியார் சமைச்சாங்க, சாப்பிட்டோம். ஸோ என்னோடய பேபி கூட ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு vlog வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டைம் கிடைக்கிறப்போ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் டீப் டைரிஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க பண்ணிக்கோங்க. டாடா பாய் பாய். என்னாச்சு பாய் சொல்லுங்கள். பாய் திரிசா. பாய் பாய்.